கள்ளச்சாராயம் ஒரு புறம் இருந்தாலும் இப்போ அரசு மதுபானம் வந்து போலி மதுபானம் வந்து 24 மணி நேரமும் விற்கிறாங்க. இது வந்து மாநகர அதிகம் வந்து நடமாட்டம் உள்ள பகுதியில் தான் விற்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள அதிகாரி யாருமே போலி மதுபானம் விற்கிறத பற்றி எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்க. அது மாதிரி இருந்தால் தப்பு. அது மாதிரி புகார்கள் எதுவும் வரல. நம்ம பேசுவது கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்திற்கு அனுமதி கிடையாது. அது அங்கங்கே இருக்கிற காவல் நிலையங்கள் முறையாக செயல்பட்டால் நிச்சயமாக கள்ளச்சாராயம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பூரண மதுவிலக்கு நல்ல கோரிக்கை. இந்தியா முழுவதும் அமல்படுத்தலாம், தமிழ்நாட்டிலையும் அமல்படுத்தலாம். இந்தியா முழுவதும் கேரளத்தில் கல்லுக்கடை, சாராய கடை, பிராந்தி கடை இருக்கும். பாண்டிச்சேரியில் கல்லுக்கடை, சாராய கடை, பிராந்தி கடை இருக்கும். ஆந்திராவில் இருக்கும். சுற்றியும் எல்லா கடையும் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு அமல்படுத்த முயற்சி பண்ணால் அது வெற்றி பெறாது, தோற்று தான் போகும். சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறையில் அது சாத்தியமே கிடையாது. யார் கேட்குறா? சட்டசபையில் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, துரைமுருகன் சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி உறுப்பினரே கேட்டிருக்கிறாரா, நல்லது அப்படின்னு இருக்காரு. அதுக்கு மேலே நான் அதை சொல்ல விரும்பலை. அதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக உடனே கல்லு கடையை தர, உடனே சாராய கடையை தர. ஒரு பக்கம் பூரண மதுவிலக்கு வேணும், அப்புறம் மறுபுறம் கல்லு கடையை திறக்கணும், சாராய கடையை திறக்கணும். அதை திறந்தால் இது நின்று போயிடும். அப்படின்னா எது திறந்தாலும் எல்லாம் நடக்கும். இது கல்லு கடை திறந்தால் அதில் உங்கத்தங்காயை போட்டு அது வியாபாரம் பண்ணுவோம், அதில் 4 பேர் சாவோம். அப்போ நல்ல கல்லா கொடு சர்க்கார், இப்படி கோரிக்கை எல்லாம் வரும். கல்லு கடை திறக்கணுமா, சாராய கடை திறக்கணுமாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். இப்பொழுது பிரச்சனை கள்ளச்சாராயம். அதில் இந்த மெத்தனால் கலந்து விற்றது, அதுதான் பெரும் பிரச்சனை. முதலமைச்சருக்கு உத்தரப்பட இது எங்கிருந்து வந்தது? இப்போ இன்றைக்கி என்ன செய்தி? ஹைதராபாத்திலிருந்து இது வருகிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஹைதராபாத்திலிருந்து ரயில் மூலமாக சென்னை வந்து, சென்னையிலிருந்து புதுச்சேரி போய், புதுச்சேரியிலிருந்து இங்கே கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்குன்னு செய்தி வருது. இதை எப்படி தடுப்பது? இதை தடுக்க முடியுமானா தடுக்க முடியும். காவல்துறையில் கருப்பு ஆடுகள் இல்லை என்றால் இவை அனைத்தையும் தடுத்து நிறுத்த முடியும். எடப்பாடி பழனிசாமி அப்படித்தாங்க சொல்லுவார். எடப்பாடி பழனிசாமி என்னை ஆதரித்து பாராட்டியா பேசுவார்? இல்லை, அவரை தான் ஆதரித்து நான் பாராட்டி பேச முடியாது. நல்லது பண்ணால் அவரை ஆதரித்து நான் பாராட்டி பேசலாம். 24ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறோம், அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். வர்ற 24ஆம் தேதி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றமும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்துக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறோம். ஏற்கனவே நேற்று திருச்சியிலும் இழந்திருக்குது. நீங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க, பத்திரிகைகளெல்லாம் செய்தி வந்திருக்குது. அதாவது எடப்பாடி விரும்புறது மாதிரி திமுக சர்க்கார் ஒழியணும்னு கோஷம் போட சொல்கிறாரு. அந்த கோஷம் நாங்கள் எதுக்கு பண்ணோம்? அவர் போட்டுக்கிட்டு இருக்கட்டும், அது எதுக்கு நாங்கள் போடணும்? அது பூரா இதிலேருந்து தான் வருது. நம்ம குஜராத்திலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. குஜராத் துறைமுகத்திலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. அதானி துறைமுகம் இருக்குல்ல, அங்கேருந்து வந்துட்டு இருக்குது. பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. அங்கே நிறுத்திட்டாங்கன்னா அது வராது. அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது, பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கேருந்து வருதில்ல அம்பு. எங்கேருந்து அம்பை ஏவனது யாருன்னு பார்க்கணும்ல. அம்பை கோச்சிட்டு என்ன பண்ணுறது? அம்பு ஏவி விடுறது குஜராத்தில் இருந்து. ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், சட்டசபையிலையும் சொல்லியாச்சு. அது அங்கே நிறுத்த முடியல. மதுவிலக்கை பூரணமாக அமல்படுத்துகிற போதையில்லா மாநிலம் என்று குஜராத் அறிவிக்கப்படுது. அங்கே தான், அங்கேருந்து தான் இறக்குமதியாக இங்கே வந்துகிட்டு இருக்குது. அது நிறுத்தினா இங்கே ஸ்டாப்பாக நிறுத்தினா. அதை வருவதை நான் ஆதரிக்கலை. எந்த போதைப் பொருள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டாலும் விற்பனை செய்யப்பட்டாலும் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டாம். உள்ளூர் காவல்துறையினர் உறுதியாக நடவடிக்கை மேற்கொண்டால் நிறுத்த முடியும். நிறுத்த முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நிச்சயமாக நிறுத்த முடியும். தமிழக அரசு தடுக்க தவறிட்டு நான் சொல்லல, உள்ளூர் போலீஸ் தடுக்க தவறிட்டுன்னு சொல்கிறேன். அவர் தான் முதலமைச்சராக இருக்காரு, அதான் சட்டசபையிலே சொல்லியிருக்கிறாரு. அவரே ஒவ்வொரு ஸ்டேஷனாக வரணுமா? அது எப்படி சாத்தியம்? அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நான் மாநில செயலாளர். ஒரு மாவட்டத்தில் எங்கே தவறு நடக்குதுன்னா ஒவ்வொரு மாவட்டமாக நான் போயிட்டு இருக்க முடியுமா? அந்தந்த மாவட்டம் தான் எல்லாம் கவனிச்சுக்கணும்.
உள்ளூர் போலீஸ் கவனமாக இருக்க வேண்டும். உள்ளூர் போலீஸ் கருப்பு ஆடுகளாக இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப அதான் சொல்ல முடியும். தொடர்கதையா இருக்கு. போன வருஷமும் நடந்திருக்குது, இந்த வருஷமும் நடக்குது. அதுவும் திமுக ஆட்சியில் நடக்குது. அதுதான் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் 20 வருஷம் நடக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது. பாக்கி வருஷம்லாம் யார் ஆட்சி நடத்தினது? அண்ணா திமுக தான் ஆட்சி நடத்தினது. இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் சொல்லாதீங்க. எல்லா ஆட்சிகளிலும் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்பனையும் சாவுகளும் நடந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த பொழுதும் 51 பேர் செத்துருக்கிறாங்க. எந்த ஆட்சி என்பதெல்லாம் பிரச்சனை, இது நடக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமே தவிர இது இந்த ஆட்சியா அந்த ஆட்சியா எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஸ்டாலினா என்பதெல்லாம் பிரச்சனை. கலைஞர் காலத்தில் நடந்திருக்குது, ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்குது, எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் கடுமையாக சட்டமே போட்டார். கள்ளச்சாராயம் காய்ச்சினா நாடு கடத்துவேன்னு கூட சட்டம் போட்டு பார்த்தாரு. அப்பயும் வித்துக்கிட்டு தான் இருந்தது. உள்ளூர் போலீஸு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தால், கருப்பு ஆடுகளாக இல்லாமல் இருந்தால் இதை தடுத்து நிறுத்த முடியும். இல்லை என்றால் இதில் சிரமம்தான் வரும். அரசு இப்பொழுது ரொம்ப தீவிர நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. நடவடிக்கை தொடர வேண்டும். இது ஒரு தற்கால நடவடிக்கையாக அமைந்துவிடக்கூடாது. தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர். இரும்பு கரத்தை கொண்டு தொடர்ச்சியாக ஒடுக்க வேண்டாம். இந்த சம்பவத்தோடு நிறுத்திவிடக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள்.